பரங்கிப்பேட்டையிலிருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு இந்த நாள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை ஒருவர் பலப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே அதிகாரத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். 11ஆம் வசனத்துல சொல்லுகிறார் அதே அதிகாரத்துல, நான் எந்த நிலைமையிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டு. இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, நடிக்கிறவங்க தான் வாழ வச்சு பார்க்கணும். அது மட்டுமல்ல, உண்மையா இருக்கிறவங்கள அழ வச்சுதான் பார்க்கும் பாருங்க. பொய் சொல்றவனை தான் நம்போம், உண்மை சொல்றவன ஆதாரம் இருக்கா, நீ சொல்ற உண்மைக்கு என்ன ஆதாரம் கேட்கும். இதுதான் நான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும், இப்படிதான் வாழணும்னு சொன்னா அது அப்ப ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நாள் பாடுபடுவாங்க பாருங்க, அந்த பாடுபடும் போதுதான் நினைப்பாங்க, அன்னைக்கு சொல்லும் போதே நம்ம அதை ஏத்திருக்கலாமே. அநேகர் இருக்கிறத வச்சு வாழ்வோம்னு நினைக்க மாட்டாங்க, இல்லாத ஒன்னதான் ஏங்கி தேடி ஆர்வம் ஆடும். இப்படிதான் இந்த உலகத்துல பல பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவர் சமூகத்துல சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. எந்த நிலைமையிலும் மனரம்யமா வாழுங்க. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை அமையும். நல்லா இருந்த 4 பேர் ஷேர் பண்ணுங்க. இதை நீங்க பாக்குறீங்களா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் பாதுகாப்பு, சுகம், பலன், உங்களுடைய அரவணைப்பு தெய்வீக கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். உங்க நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.